தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ ஆகாசபூர்த்தி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த பதிவில் என்ன பார்க்குறோன்னா, மேச ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் 2024 to 25 வரைக்கும். சரிங்களா, இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம விரிவாகவே பார்ப்போம். சரிங்களா, ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வருது. இந்த மே மாதத்துக்கு அப்புறம் மே மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருது. இந்த 2ஆம் இடம்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, தனம், வாக்கு, குடும்பம். இந்த இடத்துல குரு உட்கார்றது நல்ல விஷயம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்னடா 50% போட்டிருக்கேனே, 50% தான் நன்மை செய்யும் போட்டிருக்கேனே, அதுக்கு காரணம் இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க ஆகாம்பாங்க, ஓகம்பாங்க. தயவுசெய்து நம்பாதீங்க. நல்லது செய்யும். 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி, இது வரைக்கும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்தது, ஒரு நிம்மதி, மன அமைதி, உங்களுக்கு வரக்கூடிய பண வரவுகள்லாம் வரும். நீங்கள் உழைக்கக்கூடிய என்ன சொல்ல, உங்களுக்கு உங்கள் பொருளாதாரத்துக்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த விதமான குறவுமே இருக்காது. சரிங்களா, குடும்பத்தில் அமைதி நிலவும், சந்தோஷம் இருக்கும். ஆனாலும் 2ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குது, 8ஆம் இடத்தையும் பார்க்குது. 6, 8 நல்ல ஸ்தானம் கிடையாது. குரு எந்த வீட்டை பார்க்குதோ அந்த வீட்டோட பாவக பலனை பெருசாக 1க்கு 2 மடங்காக தரும். அது நல்ல இடத்த பார்த்தா உங்களுக்கு நமக்கு நல்லதுன்னு சொல்லலாம். ஆனால் 6, 8ஐயும் பார்க்குது. அதனால தான் நான் சொல்கிறேன் 50க்கு 50 தான் நமக்கு நல்லது. ஏன்னா 6ஆம் இடம் என்னங்க, ருணம், ரோகு, சத்ரு, இந்த 3 பாவத்தையும் அது விரிவு பண்ணும். ருணம்னா என்ன? கடன். ரோகம்னா நோய். சத்ருன்னா எதிரிகள். அப்போ இந்த 3 நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு வரவு, பண வரவு இருக்குன்றிருக்கேன். ஆனால் அந்த பண வரவுக்கு மீறின செலவும் உங்களுக்கு பின்னாடியே வரும். ஸோ நம்ம அதில் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி பண்ணுறது, ஒரு புது வீடு கட்டி அதை லோன் போட்டு கட்டுற மாதிரி ஒரு கடன், ஒரு இந்த மாதிரியான லோனாக நம்ம அப்ளை பண்ணுறது நமக்கு சுபவிரயமாக போயிடும். இதுக்கு இல்லாமல் அசுபவிரயமாக ஆகாத அளவுக்கு நீங்கள் சுபவிரயமாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது மாற்றி அமைச்சிக்கலாம். ஓரளவுக்கு நல்ல படம். ஆனால் கடன் சுமையும் உங்களுக்கு இருந்த மாதிரியாச்சு, ஒரு சுபவிரயமாகவும் நமக்கு பண்ண மாதிரியாச்சு. 8ஆம் இடத்தை பார்க்குது குரு. 8ஆம் இடத்தை பார்க்குறது ஒம்பு வழக்கு வரும், வராதுன்னு சொல்ல மாட்டேன். வந்தாலும் அது நிவர்த்தியாகி போயிடும். இருந்தாலும் வருது இல்லை, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா, சின்ன சின்ன அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழல்களை உருவாக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போங்க. விபத்துகள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. சரிங்களா, 10ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறதுனால உங்கள் தொழிலில் நல்லா இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், லாபம் கிடைக்கும். சரிங்களா, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் உயரும். மேலதிகாரி தொந்தரவுலாம் இருந்ததுலாம் அதெல்லாம் நீங்கும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்கோ எதுக்கோன்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். நீங்கள் திருச்சி ஸ்ரீ ரங்கநாதரை போய் தொழில் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதரை கும்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய ராமானுஜரை போய் நீங்கள் வணங்கணும். அதுதான் உங்களுக்கு இந்த வருஷம் அந்த குரு பயிற்சிக்கு நல்ல பலனை உங்களுக்கு வாரி வழங்கும். தொழில் பண்ணுறவங்க நல்ல கவனமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் கும்பிடணும். ஏதாவது சித்தர்கள் ஜீவ சமாதிகளில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க. பௌர்ணமி தோறும் உங்களுக்கு மேலும் மேலும் உங்கள் தொழிலில் வெற்றியும் உயர்வையும் தரும். ஆனாலும் நான் திருப்பி சொல்கிறேன், தொழில்களில் பிரச்சனை வரும். ஆனாலும் அதை சமாளிக்கிறதுக்கு தான் நான் இந்த பரிகாரம் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தான் இந்த பரிகாரம் இல்லை, மேசராசிக்காரங்க எல்லாருமே இதை செய்கிறது உங்களுக்கு நல்லது. எந்த விதமான இடர்பாடுகளோ எது வந்தாலும் இந்த வழிபாடு உங்களுக்கு என்ன செய்யும், வாழ்க்கையில் வெற்றியும் முன்னேற்றத்தையும் தரும். சரிங்க, இப்போ யார் யாருக்கெல்லாம் உங்கள் சொந்த ஜாதகத்தில், சரிங்களா, ரிஷபராசியில் சனியோ இல்லை கும்பராசியில் குருவோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்குமானால் அவர்களுக்கு இந்த வருஷம் கட்டாயமாக ஒரு படி ஏதாவது ஒரு விதத்தில் நல்லது கட்டாயமாக செய்யும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது உங்கள் சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை மட்டும் நான் தனியாக கொடுத்துருக்குறேன். இது அவரவர்கள் பிறப்பு ஜாதகப்படி தான் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும். சரிங்களா, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட கேட்டு நீங்கள் இந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் என்ன செய்யும், நல்லது செய்யும். சரிங்களா, வருகிற மே 1ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பயிற்சி அன்று மாலை ஒரு 5 மணி முதல் நவக்கிரக தோஷ நிவர்த்தி பரிகார யாக பூஜையை ஸ்ரீ மீனாட்சி சோமசுந்தரேஸ்வரர்
ஆலயம், தட்டார்திரு, தூத்துக்குடி மாவட்டம். இந்த ஆலயத்தில் வச்சு நம்ம இந்த சிறப்பு யாக பூஜையை செய்ய போகிறோம். இந்த சிறப்பு யாக பூஜையில் கலந்துக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக தோஷம் விலகிறதுக்கும், நம்ம ஜாதகத்தில் உள்ள கர்ம தோஷங்கள் விலகுவதற்கும் நம்ம இதில் சிறப்பாக நம்ம இதில் பண்ண போகிறோம். இந்த சிறப்பு யாக பூஜையை நம்ம இதில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகங்களில் சரிங்களா, இந்த குரு பயிற்சியில் எந்தெந்த ராசிகள், எல்லா ராசிக்காரங்களும் பண்ணுறது சிறப்பு. ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு அஸ்தமனம், பக்ரம், நீசம், 6, 8, 12 மறைஞ்சி போகிற ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய அமைப்புள்ள ஜாதகக்காரங்க யாருனாலும் சரி இதில் கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த தோஷங்களுடைய வேகம் படிப்படியாக குறைஞ்சி உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். சரிங்களா, இந்த குரு பயிற்சிக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான முன்னேற்ற பலனை தரும் என்பது 100% உங்களுக்கு உறுதி. சரிங்களா, இந்த யாக பூஜையில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சு கொள்ளுங்கள். ஒரு யாக பூஜையோட சங்கல்ப கட்டணமாக ஒரு குடும்பத்திற்கு சங்கல்ப கட்டணம் 200 ரூபாய். ஒரு குடும்பத்திற்கு 5 நபர்கள் வரைக்கும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, இந்த யாக பூஜையில் கலந்து கொண்டு பயன் பெறணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கோங்க. இதில் நான் வெளியூரில் இருக்கேன், என்னால் நேரில் கலந்துக்க முடியல, ஆனாலும் நான் இந்த பரிகார யாக பூஜை என் பேரில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எனக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டு உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களுடைய பெயர் இதெல்லாம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் போட்டுவிடுங்க. யாக பூஜை முடிஞ்ச உடனே இந்த யாக பூஜையில் கலந்துக்கிற எல்லாத்துக்குமே நம்ம பிரசாதமாக இந்த யாக பூஜையில் வச்சு உரியேற்றக்கூடிய சுத்தமான பசுஞ்சான விபூதியில் தயாரிக்கப்பட்ட விபூதியில் நம்ம உரியேற்றுறோம். சில உபாசனை, என்னுடைய உபாசன மந்திர ஜபங்களை நான் இதில் உரியேற்றுறேன். அது மட்டும் இல்லை, தாய் புவனேஸ்வரியோட மூலமந்திர ஜபமும் நான் குங்குமத்தில் உருவேற்றி அதையும் நம்ம பிரசாதமாக கொடுக்குறோம். யாக ரட்சையும் இதோடு நம்ம சேர்த்து கொடுக்குறோம், கையில் கெட்டிக்கிறதுக்கு நமக்கு பாதுகாப்பு தரும். அதனால் நம்ம இதில் யாக ரட்சையும் நம்ம என்ன செய்கிறோம், இதில் பிரசாதமாக கொடுக்குறோம். வெளியூரில் இருக்கிறவங்க என்னால் நேரடியாக கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கு தபாலில் இந்த பிரசாதங்களை நாங்கள் என்ன செஞ்சுருவோம், கொரியர் பண்ணிடுவோம். இதில் கலந்துக்கிட்டு பயன்பெறணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஸ்ரீ ஆவாசபதி யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.